இந்த விளக்கில் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் பிங்க். இந்த விளக்கில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த இன்சைடில் மட்டும் கொடுத்துட்டு உள்ளே இருக்க ஃப்ளவர்ஸ்க்கு வேறு கலர் இது பண்ணிவிட்டு அவுட்புட்டை பார்க்கலாம். எல்லோ கலர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த உள்ளே இருக்க இன்டரில் இருக்க அந்த ஃப்ளவர்ஸுக்கும் அழகான கலர் கொடுத்துட்டு இதை காமிக்கிறேன். உள்ளே இருக்க ஃப்ளவர்ஸ்க்கு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் கொடுத்துட்டு பார்க்க ரெட் மாதிரியும் இருக்குது, இது பிங்கிஷ் ரெட். இதோட அவுட்புட் காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் வெளியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும். அதே பண்ணிவிட்டு இந்த அகல் விளக்கு எப்படி அழகாக வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த அவுட்லேயருக்கு என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தெரியல. கலர் சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணி உள்ள சென்டரில் கொடுத்துருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிங்க் கலர் அவுட் லேயராக கொடுக்க போகிறேன். இந்த பிங்க்கு ஃபுல்லாக இந்த அவுட்லேயர் கலர் மட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே அவுட்லைனில் வேறு கலர் பார்டர் மாதிரி டிசைன் மாதிரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கலர் யூஸ் பண்ணி அவுட்லேயர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே அவுட்லேயரில் டிசைன் கொடுக்கலான்னு கொஞ்சம் காயட்டும், கொஞ்சம் டைம் எடுக்கும் காயத்துக்கு. நெக்ஸ்ட் இந்த க்ரீன் ஷேட் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர் கிட்ட லைட்டாக டாட்டாக வைக்கலான் இருக்கேன். இந்த கலர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இது மேலேயும் எல்லோ கலர் ஃபில் பண்ணால் தான் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோ கலர் சூஸ் பண்ணி இது மேலேயும் அவுட் லேயரில் ஒரு டிசைன் மேக் பண்ணுறேன். உள்ளேயும் கொடுத்துட்டேன், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த ஆரஞ்சு கலருக்கு அவுட்லைன் எல்லோ கலர் கொடுத்துட்டேன். இது எல்லோ கலர்.